அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, நாய் பன்றி இஸ்லாத்தில் கூடாது, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதே மாதிரி இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு, நாய் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த நாய் பன்றிக்கு ஏன் இஸ்லாத்தில் இவ்வளவு அழுத்தமான முக்கியத்துவம் கொடுத்து அது நஜீஸு, அது ரொம்ப மோசம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் ஒன்றும் கொடுக்கலங்க. நல்லா புரிஞ்சுங்க, நாய்க்கோ பன்றிக்கோ இஸ்லாத்தில் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இது பெரிய ஹராமும். அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட வஸ்துகளில் பன்றியும் ஒன்றா சொல்கிறான். ஹராமாக்கப்பட்ட வஸ்துகளில் வர ஹராமாக்கப்பட்ட இறைச்சிகளில் பன்றியுடைய இறைச்சியும் அல்லாஹ் ஹராமுங்கிறான். இது கூடாது, ஹராம். எத்தனையோ ஹராம் இருக்குது சாப்பிடக்கூடாத மிருகங்கள், அதில் ஒன்று பன்றின்னு சொல்கிறான். சரி, நாய் என்ன? பன்றி மற்றபடி அது அது பேரை சொல்றதே பெரிய பாவம், அது கட்டக்கால் தான் சொல்லணும், அது பன்றி ரொம்ப, அப்படி யார் சொன்னது? அதெல்லாம் பன்றியுடைய பேரையே சொல்லக்கூடாது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். பன்றியோட பேரை குர்ஆன் ஓதும்போது பன்றிங்கிற வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா 70 நன்மை உங்களுக்கு. ஏன்னா அல் ஹின்சீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு 7 எழுத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆன் ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அல் ஹின்சீர்ங்கிற வார்த்தை சொன்னா 70 நன்மை உங்களுக்கு. பன்றிங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா குர்ஆன்ல, அதனால பெரிய பன்றியோட பெரிய தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒன்று பன்றி, அவ்வளவுதான். அது நஜீஸ் திங்குது, கோழி தான் நஜீஸ் திங்குது. எத்தனையோ கோழி, நாட்டுக்கோழி நஜீஸ் திங்குது. கிராமங்களில் வீட்டில் வளர்க்குற கோழிகள் நஜீஸ் திட்டு போகுது. அதனால பன்றி என்பது ஒரு அசூசையானதோ அல்லது ஒரு பேரையை சொல்லக்கூடாது, அது பேரை சொல்றது பெரிய பாவம், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. முஸ்லீம்களுடைய தவறான நம்பிக்கைகளை ஒன்று, அது ஹராம். அல்லாஹ் அதெல்லாம் ஹராம் ஆக்கிட்டான். அதோட உறுப்புகளையும் அதோட இறைச்சியையும் அதோட ரத்தத்தையும் எல்லாத்தையுமே அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் சாப்பிடுறது, முடிஞ்சு. அடுத்து நாய். நாயை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, உங்களுடைய பாத்திரத்திலே தண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த தண்ணியில நாய் நாக்கு போட்டுடுச்சுடா, நாய் வாய் போட்டா அந்த தண்ணீரை பயன்படுத்தாதீங்க, கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவுங்கள். 7வது முறை மண்ணு போட்டு கழுவுங்க. சில ரிவாயத்துல 8வது முறை 7 முறை கழுவிட்டு 8வது முறை மண்ணு போட்டு தேய்ச்சி கழுவு அந்த பாத்திரத்தை. அப்படி என்னங்க அது? நாய்ட்டு அப்படின்னு பெரிய தீண்டத்தகாத தீட்டு வந்துருச்சு, தீண்டாமை வந்துருச்சு. நாய் ஒரு நல்ல பிராணி தானே, நன்றி உள்ள பிராணி தானே, அதே இஸ்லாம் இவ்வளவு வன்மையா கண்டிக்குது. நல்லா புரிஞ்சுங்க, பன்றி எந்த அளவுக்கு கண்டிக்கல. பன்றி இறைச்சி சாப்பிடுறது ஹராம்னு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுதான். மற்ற எத்தனை மிருகங்கள் மாதிரி பன்றி ஒண்ணு. ஆனா நாயை பொறுத்தவரை அல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றான், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலா சொல்றாங்க, நாய் என்பது அவ்வளவு மோசமானது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நாயினுடைய எச்சில் படுறது அவ்வளோ நஜிசு அசுத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நாயுடைய எச்சில் எவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது. அது ஒரு பாய்சன். அது நீ நாய் கடிச்சதுண்டா, சாதாரண மற்ற மிருகங்களை கடிக்கிறது, நாய் கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு மோசமான நோய். ரேபிஸ், வெறிநாய் கடி. 10 ஊசி போடணும், 12 ஊசி போடணும்னு சொல்றாங்க. அந்த வெறிநாய் கடியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு அவ்வளவு பெரிய பாதிப்பு. மற்ற மிருகங்களும் அது கிடையாது. ஒரு மாடு கடிச்சது, ஆடு கடிச்சது, ஒரு பூனை கடிச்சதுலாம் இல்ல. நாய் கடிச்சா மட்டும் அவ்வளவு பெரிய பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த, ஆபத்தை ஏற்படுத்துது. அப்ப மனிதனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது, அதே நேரத்தில் அது ஒரு டொமஸ்டிக் அனிமல், மனிதர்களால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு அனிமல். இதே சிங்கம் கடிச்சாலும் பெரிய ஆபத்து இருக்குங்க, நரி கடிச்சாலும் பெரிய ஆபத்து இருக்குது, புலி கடிச்சாலும் ஆபத்து இருக்குது. ஆனா அதெல்லாம் மனுஷனுக்கு தெரியும், இதெல்லாம் சிங்கம் புலி கிட்டே போக மாட்டான். இது ஒரு டொமஸ்டிக் அனிமல், மனிதனோட பழகக்கூடிய அனிமல். அப்ப மனிதனோட பழகக்கூடிய ஒரு விலங்குல மனிதன் அதோட பழகிறான், அதனுடைய ஆபத்தை உணராம அதை பழகிடக்கூடாது. அதனுடைய எச்சில் இவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தது, அதனுடைய கடி, அதனுடைய பல்லுக்கு இவ்வளவு விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயை பத்தி ஸ்பெஷலா சொன்னாங்க. காட்டில் உள்ள விலங்குகளை விட்டுருங்க, காட்டில் உள்ள பிராணிகளை விட்டுருங்க. இது டொமஸ்டிக் அனிமல். பூனைய மாதிரி, ஆட்டை மாதிரி, மாட்டை மாதிரி, மனிதர்களோடு குதிரையை மாதிரி, ஒட்டகத்தை மாதிரி மனிதர்களோடு பழகக்கூடிய விலங்கினங்களிலே ஆபத்தான விலங்கு இந்த நாய். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயை வீட்டில் வளர்க்காதீங்க, ஏன்னா அது எப்பவும் ஆபத்தானது. அதனால ஏற்படுற எச்சில்ல அவ்வளவு பெரிய விஷத்தன்மை இருக்குது. நீ டாக்டர் சொல்றாங்க, நாக்கினுடைய எச்சி எவ்வளவு விஷத்தன்மை வாஞ்சதுன்னு சொல்லி. அதனால இஸ்லாம் என்பது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது ஒவ்வொன்றுமே இன்னைக்கு காலத்து அறிவியலோட ஒப்பித்து பண்ணா 100% ஒத்துதான் போகும். அந்த அடிப்படையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாயை வீட்டில் வளர்க்காதீங்க. வளர்க்காதீங்க, அது பெரிய தீண்டத்தகாத மிருகம், அது ரொம்ப பாவமான மிருகம்னா எப்பவுமே வளர்க்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க, விவசாயத்திற்கு பாதுகாப்பதற்காக, வேட்டையாடுவதற்காக நாயை பயன்படுத்தலாம் அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா?
அப்போ ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம், நமக்கு பாதுகாப்பு இல்லை, செக்யூரிட்டி இல்லை, பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம் தப்பில்லை, விவசாயத்துக்கான நாய் வளர்க்கலாம் தப்பில்லை, விவசாய பாதுகாப்புக்காக. விவசாய பாதுகாப்புன்னு ஏன் சொன்னாங்கன்னா, விவசாயிகள் வந்து அங்கேயே விவசாய நிலத்துல ஆள் நடமாட்டம் இல்ல, தனியா இருப்பாங்க, அங்க பாதுகாப்பு இருக்காது, ஒரு நாயை வளர்க்கலாம் பாதுகாப்புக்கு, செக்யூரிட்டிக்கு தப்பில்லை. வேட்டையாடுறதுக்காக நாய் வளர்க்கலாம். நாயை வீட்டுல டொமஸ்டிக் அனிமலா ஆக்கிடாதீங்க, உங்களோட பழகக்கூடிய பெட் அனிமலா ஆக்காதீங்க ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா அது உங்களோட பழகுது ரொம்ப அழகா பழகும், பழகுது ரொம்ப அன்பா பழகும், நன்றியோட இருக்கும். ஆனால் அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையா வைத்திருக்கிற இந்த விஷத்தன்மை மோசமானது, ஆபத்தானது. ஏன் நாயை தடுத்த ரசூலுல்லாஹ் ஏன் பூனையை தடுக்கல? பூனையை பெட் அனிமலா வளர்த்துங்க, பூனையை உங்களோட வச்சுக்கங்க, பூனையை வீட்டில் வளருங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்களே. நாயை மட்டும் தடுத்தாங்க, அது ஒரு அபாயகரமான டொமஸ்டிக் அனிமல், அதனால ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க.